மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். சகாய தாய் நம் அன்னை மரியாள். இடைவிடாத சகாய தாயே, உமது அற்புதம் பெரிது. தூய்மையான முகத்தை ஸ்வரூபத்தில் பார்க்க முடியாது. சகாய தாயே, அன்னை மரியா என்றாலே புகைப்படங்களில் பார்க்கலாம். இதை அனைவரும் எதற்காக சகாய தாயின் ஸ்வரூபமில்லாமல் புகைப்படமாய் இருக்கிறது என்று யோசிப்பார்கள். இதற்கு காரணம் ஒன்றே. அந்த படத்தில் இறைமகனை உதரத்தில் வைத்து இருப்பதை காணலாம். அதில் இன்னும் ஒரு பரிசுத்த அதிசயம் உண்டு. என்னவென்றால், அந்த புகைப்படத்தில் குழந்தை இயேசுவின் பாதத்தில் இருக்கும் காலணி ஒன்று களைந்து விழுகிறதைப் போல் இருக்கும். இதன் அர்த்தம் என்னவென்றால், தேவமகனான இயேசு பூமியின் மேல் விளையாடிக் கொண்டிருக்கும் போது தன் தாயான அன்னை மரியாள் கூப்பிடும் குரல் கேட்டு தாயிடம் ஓடி வரும்போது காலணி அறுந்து போய் விட்டது. அப்பொழுது தாயான நம் அன்னை மரியா மகனை அவ்விதமே தன் கையில் ஏந்தி கொண்டு தன் உதரத்தில் வைத்து கொண்டார். அந்த ஒரு காலணி தேவமகனின் காலிலேயே தங்கிவிட்டது. ஆதலால் தான் அப்புகை படத்தில் அவ்விதமான காட்சி சித்தரிக்கப்பட்டுள்ளது. அன்பான தேவ பிள்ளைகளே, நம் அன்னையான சகாய தாய்மரி தன் மகன் தரையில் விழுந்து போகாமல் உடனே தாங்கி அரவணைத்தது போலவே அன்னையை தேடி வருவோர் யாவரையும் அவ்விதமே தான் உதரத்தில் தாங்கிக் கொள்வாள். வாருங்கள், நம் சகாய அன்னையிடம் மன்றாடுவோம். ஆமேன்.